بعد ما حفظت من الجيم இந்த வீட்டில் வைக்கம்பா. ஐயோ இந்த வீடியோ நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிட்டுருக்கோம். யார் விளையாடிட்டுருக்கா? எல்லாம் தெரியாதவங்களா இருக்காங்க. சரி நம்ம இன்னைக்கு பிஆர் சும்மா பார்ப்போம். பிஆர் 2ல் இருக்குமா? 3, 4, 5 இன்னும் 3 தான் ஹீரோய்க்கு வரதுக்க. இப்போ ஈஸி தான், அசால்ட்டாக முடிக்கணும் தான் ப்ரொப்பனு. ஊக்கம் தானே, ஓகே தான். சட்டையை போய் மாற்றுறேன். ஊக்கம்னா மூஞ்சி எப்படி இருக்கு எனக்கு புரியலையே. இந்த சீசன் வந்தது தான் வந்துச்சு, எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்போ ரேங்கை குறைச்சி விடும் போதுன்னு தெரியல. பச்சை கலரில் எது சொல்லுவாங்க, ப்ளூ கலரில் கொடுக்குறேன். ஓகே, என் வீடியோ 20-30 பேர் பார்க்குறீங்க. பார்த்ததும் இல்லாமல் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண முடியும், சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேலு கோஜோ சாத்தான ஓட்டிருக்கு, அது ஒன்றும் இல்லை. ஓகே, பியர்லாம் சரி. இந்த ஏன்னா பூட்டை போட்டுச்சிங்க, சாவி இருக்கா? இருக்கு. சிஎஸ் 6 நாளா? சரி, பிஆரில் விளாடுவோம். ஓகே, எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் டப்பு டப்புன்னு பண்ணணும், கற்றுக்கணும். எதுக்கு டிக்கெட் சும்மா இருக்குது, எல்லாத்தையும் போட்டு வாங்க. எதுக்கு எனக்கு ஒரு காட்டு மாதிரி கிடச்சி, அது எதுக்கு? சரி, இது ஒன்று. இந்த 149 வச்சு ஆல்ரெடி ஒரு சட்டம் வாங்கியிருந்தோம். வேறு என்னென்ன சட்டம் வாங்க முடியுது தெரியல. போக போக அது வந்து அடுத்தது என்னென்ன சட்டம் வாங்கலாம்? ஒரு சட்டம் ஆட்டோ இருக்குது. ஆட்டக்காரன் 4 தெரிஞ்சு வீட்டுக்காரன் கம்ப எடுத்த ஆட்டக்காரன். இதே பண்ண முடியாது. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? யாராச்சத்துக்கு என்ன அது 20 லிமிட்டடு, 2 லிமிட்டடா? புரியுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ண விடுங்கடா. எந்த சட்டம் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் வாங்க போகிற மாதிரியா? இந்த சட்டையும் நல்லா தான் இருக்குது, பட் கேவலமாக இருக்குது. இது பார்ப்போம். பூனை இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஓகே 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 ஐ திங்க் ஸோ இது சட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க பார்ப்போம். சரி விட்டு தான் நம்ம இப்போ அதுக்குள்ளேயே 4 நிமிஷம் ஓடி வச்சேன் இங்கேயே. ஐயோ, யார் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்களா? இதுதான் யார் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது நம்ம டீம்ல இல்லை, நான் போனேன். கரெக்டு தான். சிஎஸ்ஆ? ஐயோ, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினச்சேன். மெஸ்ஸி, ஐயோ பேர் மேயாவா? மேயா
நான் பிஆர் விளாடணும்னு நினைக்கவே சிஎஸ் விளாடணும்னு நினைக்கவே இல்லை. பிஆர் தான் விளாடணும்னு நினச்சேன். நான் நினச்சது ஆனால் எனக்கு கிடச்சிது. டிபி தானே ஏறுது. எப்படி நான் ஸ்கில் கரெக்ட் யூஸ் பண்ணலையே. உயரத்து 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 வேலுக்கு ஓரம் போட்டு முடிக்கிறவங்களே டப்புன்னு. இந்த டைமில் ஒரு மாசான என்ட்ரி கொடுத்தா மாசாக இருக்கும். ஆனால் நம்ம என்ட்ரி நிற்கி மாசாக இருந்திருக்கோம். நான் காப்பாற்றுறது எவனாச்சும் ஒருத்த வருவான். வர நேரத்துலேயே நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஆக்சுவலி அவன் செத்தான எனக்கு அந்த ஊக்கம் கிடைக்கும்ல, அதை வச்சு இன்னொருத்தர் முடிச்சலாம் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எனக்கு கிடச்சது வேறு மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலி சிஎஸ் ஆர்டர்னு நினச்சிருந்தா ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஊக்கம் கேரக்டர் பார்த்துக்கவே மாட்டேன். ஒரே ஒரு கேரக்டர் தான் கரெக்டாக எடுத்துருப்பேன். எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன். லான் அல்ஃப்க்கு தக்ஸியா, பிஆருக்கு இந்த என்னமோ கரெக்டர் வாய்ப்பு என்ன கேரக்டர் மாறி போச்சு. இந்த சீசன் ஆல்ரெடி விட்ட மாதிரியே இருக்கு. எனக்கு ஜம்களை 4 ஆட்டு தான் எத்தனையோ 4 வருஷம் வந்துருக்கு. நல்லா ஓல்டு பிளேயர். ஓகே, எழுப்புலாம் நம்ம அசால்ட்டாக முடிச்சு விட்டுறலாம். யார் அங்கே இது போட்டுது? சுத்திரு நீ எதுக்கு இருக்க உலகத்துல? அவன் சுத்திருவான். நான் சுத்துட்டான். அக்கா காப்பாத்துவியா? காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா போட்டு சாடிக்கிறாங்க. மேக்லாண்டியா போட்டாங்க. காப்பாத்திடுறா. ஆடா உயிர் வச்சுட்டு தான் ஓடுறது. வெரி வீடு. நான் பார்க்கல அவன் மேலே இருந்தவனை. நான் கூட நினச்சேன் நம்ம யாரும் நம்ம டீமில் இருக்கிற சுட்டு தான் நம்மள சுட்ட மாதிரி இருந்துச்சு நினச்சேன். MP40 எடுத்துனால கவுண்டரில் ஒரு மாதிரி நவுறுது. எவனாச்சும் போட்டு கவுண்டரில் எங்கேயாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு நோண்டி விட்டுருப்பானோ. என் தம்பி அதே வருஷம் பண்ணுவான். நம்ம இது 200 ரூபானா நம்மள ஒரு 80 போதும். எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இது ஃபாஸ்ட்டு தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஸ்லோவாக இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அவன் இன்னும் அந்த பேட் எடுத்து கையில் வச்சுப்பான். அந்த பேன் எடுத்து பேக்கில் வச்சுப்பான். என்ன சைடில் வச்சுப்பான். திரும்ப வெளிச்சம் எதுக்கெல்லாம் குறையிற மாதிரி இருக்கு எனக்கு. விலகு வரும். ஐ ஸ்மெல் த எனிமி. எவனோ ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். எவனோ கண்டுபிடிக்கிறாருங்க. இந்தாண்ட இருக்கானா? ஓகே வேறா ட்ரெயினில் bro, I'm coming dude. dude அவன் உண்டா குளோவில் போட்டுக்கிறான்டா. ஐயோ காண்டா இருக்குது. இந்த கன்னை கீழே போட்டுக்க. நம்ம ஆடு பண்ணலாம். பட் நம்ம ஓட்டுருக்கலாம். நம்மளுக்கு கன்று கரெக்டாக இல்லை. என்னோட கன்று பாய்ச்சி தொலைகிறீங்க. சீரியஸாக அடிக்கிறாங்க. வெறும் எலிமினேஷன் ரிப்பேர் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். எக்ஸாமி பாய்ச்சிட்டு இருக்கான். 187 போயிடுச்சா? லாஸ்ட் ரவுண்டில் வச்சோ வேறு வழி இல்லை. தம்சான பேக்கில் நினச்சேன். MP40 பேக்குன்னு வந்து
MB40 பாய்க்கலாம் நினச்சா ரெண்டுமே பாய்க்கலாமா? நல்லது. நம்ம நாள் சொடுகான்ட்டு இருந்த ஏச்சும் சொடுங்க சிட்டம் பொட்டம்னு போடணும். பாருங்க ஒருத்தன் M4A1 MB40 XMB MB40 என்ன சொன்னா இங்கே முடிச்சு விட்ருவோம். தான் ஒருத்தன் வரல, எவனாச்சும் ஒருத்தன்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஏகப்பட்ட பேர் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அங்கே அலர்ட் ஆகிருப்பாங்க, இங்கே அலர்ட் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே அலர்ட் பண்ணி மாதிரி வேலையை பார்த்தா தான் டப்புன்னு வர முடியும். எக்ஸ்எம்பியாடா, நான் நல்லா தோத்தேன். பெர்ஃபெக்ட் மேட்ச், பெர்ஃபெக்ட் கேம் ஆட்டேன். இல்லை அங்கே இருக்கான் டே சடுகான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஜெய்சன் உஷாராடா, டே ப்ளீஸ்டா உஷார் டே உஷார்னு என்ன சொன்னேன் காது வாங்க. டே அவன் ஊக்கம் போட்டிருக்கான் தெரியுதுல, ப்ரோவாக இருப்பான் போல. கரெக்டாக அடிச்சுட்டான். க்ளோல் போடு. எஸ்பேட்டு நம்மளுக்கு தெரியுமா எஸ்பேட்டை பற்றி. ஊக்கம் இங்கே போகிறாரு. ஊக்கம் என்ன பண்ண போகிறாரு? எனிமி அங்கே இருக்காரு, இவர் இங்கே இருக்காரு. தம்சன் அடிச்சு அடிக்கிறத விட்டு வேற என்ன பண்ணிட்டுருக்காரு? தம்சன் எடுற கையில் ஆடுறா இவன் போட்டான். ஓஜா இப்படி தான் மேட்ச் விளாடணும். கரெக்டாக கற்று கொடுத்தனாடியா இன்னும் நான் தோப்பா. ஆமாம், எப்போ இந்த 3 கிலோ போட்டேன் இது எனக்கு புரியலையே. இல்லை எனக்கு மேட்ச் ஒரு மாதிரி ஆடுதியான்னு தெரியல. கன் இருக்காடா, சரி கூட ஆர்டர் தம்சன் இருக்கா? ஃபோனு கொதிக்கிறனால தான் இங்கே திக்குதா இல்லை ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபோன் அண்ட் ஆஃப் பண்ண அந்த கிளி என்ன சொல்லன்னு புரியல. நான் பேசுறது உனக்கு தெரியாது. ஓகே சார், நான் இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கேன், வேற எங்கேயும் பார்க்குறாரு. ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ண மாட்டேண்ணா. கிங்கடா எப்பவுமே கிங்க கிட்ட வச்சுக்கிறாது. ஓகே, ஆக்சுவலி என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பிரச்சனைனா கையும் கரெக்டாக இல்லை. ஒரு டெசர்ட் கிளிச் ஆடி பார்ப்போமா? ஓ ஆமாம்ல, மறந்து போச்சு. இங்கே ஒன்று தூக்கி போட்டு போறியா? ஊய் ஒட்டி ஓடுறா மொத்தம் ஓடு. டீம் அடிங்க சுத்தான். மொட்டை மாடலையா? மொட்டை மாடி வந்துட்டு இருக்கேன் இரு ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ, நான் யாருன்னு இப்போ தெரிஞ்சு ப்ரோ. இங்கேயும் கூட போட்டாங்க. நீ பிரேஸ் தெரிஞ்சா நான் 1000 பேரை காப்பாத்திருக்க முடியாது. ஜெய்சன் குமிச்சிடுறா. காப்பாத்துறா.
சத்தான். ஐயோ யாரெல்லாம் அவன் ஒரு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இதுதான் நான் பிஆரே இங்கே பருத்து மட்டும் பேசாமல் பிஆரே காட்டலாம். எவனாச்சும் ஒருத்தன் கூட்ட பார்ப்போம். பாய் எவனோ ஒருத்தன் பாய் வரியா நானும் வர மாட்டான்னு நினைக்கிறேன். சரி சும்மா இந்த இது புக் பண்ணி விடுவோம். டெசைட் அதில் வந்து 1000 பேர் கொடுக்கலாம். பேசாமல் ட்ரெயினிங் போய் பார்ப்போமா? சரி ஒரு வாட்டி போய் பார்ப்போம். இந்த பேக்கடை இந்த கத்தி எங்கே எடுத்து கீழே போடு. ஓகே கன் எடு. ஒரு 2 வேணா ஒரு சுடுகன் 2 எடுத்துக்கோ. இல்லை 170 இருக்கு. ஒரு வாட்டி டெசர்ட் எகிச்சு ஆடி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஆட மாட்டோமா? எங்கடா டெசர்ட் எகில்? கேமே கரெக்டாக வர முடியுது மொத்தத்தில். ஆக்சுவலி இந்த ஏமிங் தான் கரெக்டாக வராது இல்லை ஷார்ட் இந்த டெசர்ட்லேயே இப்படி தானா? அதை மறக்காமல் கமெண்ட் வர சொல்லிடுங்க. நம்ம அழுத்தி வெய்யா போய் ஹெட் ஷாட்டாக 2த்தையும் கலந்து போட வேண்டியதான். ஆளே கம்மியாக இருக்குது. ஏய் அதுக்குள்ளே போடுறேன் எங்கேச்சும் போன மேட்ச்சுக்குள்ளே வந்தேன். அதுக்குள்ளே போட்ட தப்பு தானே? நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ். தப்புன்னு சொல்லுங்கள். கரெக்டுனா கரெக்டுன்னு போடுங்க. சாடா நீ இதுக்கு விட்டுருக்க. ஏய் அவனா போட்டான்? இல்லை அவனாதான்டா போயிட்டு இருந்தேன். ஏன்டா அவன் உட் பேக்கர் வச்சு அடிச்சுட்டு வச்சுட்டு இருக்கான். எவனோ ஒருத்தர் சாவுறான். அவன் டைம் சாவுறான். ஏய் 70 18 ஐயோ ஆமாம் 200 போகல. இந்த மாதிரி டைமில் எனக்கு சில நேரத்தில் தச்சியாக பாய்க்கணும்னு தோணும். போடுங்க யாருக்கிட்ட கார்னர்ல வச்சு ஆடி பண்ணா. இங்கே நடத்துங்க ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தானே ஊருக்கிட்டு. ஐயோயோ வரண்டா மாமே.
சரி இன்னைக்கு வந்து சுடுற பட்டன் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சுடுற பட்டன் சரி இருந்துச்சுன்னா நான் எதுக்கு சொல்ல போகிறேன். ஏய் ஒதுக்குள்ளே அடிச்சிட்டானா? யாரெல்லாம் தம்பி நீ சொல்லிட்டு அடிக்கிறேன் சொன்னா? ஐயோ இது ரொம்ப முக்கியம். புனித தரா விட்றா. இவ்வளோ நேரம் விட்டு எங்கே அழக்கான? டேய் எனக்கு வருமா சுச்சு என்னடா ஹேக்கை போட்டு விளாடுறீங்களா இல்லை உங்களை ஆடுறது இதே இப்படி தானா? எனக்கு சுத்தமாக அடிச்சுட்டுனா வரவே வராது. அது நானே விட்டுக்கிறேன். அப்படி நீங்கள் உதாடிட்டாலும் நானே அடிச்சு தொலைகிறேன். அவன் நாளில் நிற்கிறேன் உங்க நாளில் சொக்குறேன். அதுக்குள்ளே போட்டாங்க. நீ எதுக்கு இங்கே அங்கே போய் அழைச்சிக்கிட்டு இங்கே போய் சுற்றிக்கிட்டு? ரொம்ப முக்கியம். ஒரு ஹெட்செட்டாச்சும் போடுவேன்னா இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன். தம்பி எங்கள் ஆட்டு சும்மா வெறித்தனமாக இருக்கும். மேட்ச் க்ளோஸா? டேய் நான் வந்து இப்போ வேண்டாம் 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் 8 கிலோ போட்டுருக்கேன். 10 கிலோச்சே போட்டுறேன். எடு பண்ணேன். ஒரு 10 கிலோ ஒரு 10 இன்னும் ஒருத்தன் வந்துருச்சா? அது பண்ணோன்னு சாவடா வாங்கடா ஏன்டா இவ்வளோ நிப்பாட்டுறீங்க? சாவுங்கடா ஓகே காய்ஸ், இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும்னு நினச்சின்னா ஐயோ அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டேன்னா ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை, see you.